அக்ரிமோனி. அக்ரிமோனி தேவைப்படும் நபர்களை பொறுத்த வரைக்கும் இளம் வயது பெண்கள் தன்னோட வயதுல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அழுத்தம் ஏற்படுறவங்க, சிங்கிள் பேரண்ட் கிட்ட இருந்து வளர்ந்து வர குழந்தைகள், சிங்கிள் பேரண்ட், விடோவர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆம், மனநிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைக்கு அக்ரிமோனி அவங்களுக்கு பேருதவியா இருக்குது. ஏன் அப்படின்னா எப்பவுமே அவங்க தன்னை ஒரு நடிப்பாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் ஒரு பெரிய குடும்பத்திலையும் தன்னை சார்ந்த ஒரு நிறைய நண்பர்களும் குடும்ப உறவுகளும் இருப்பதா வெளியே காமிச்சுப்பாங்க. எப்பவுமே அந்த இன்செக்யூரிட்டி அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த மனநிலை இருக்கிறதுனால இவங்க அக்ரிமோனி தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அழுத்தம் இல்லாமல் இயல்பா அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க இந்த அழுத்தத்திலேயே இருக்கிறதுனாலயே சீக்கிரமா வந்து உடல் ரீதியான சோர்வும் மன அழுத்தமும் ஏற்படுது. சோ இதுல இருந்து முழுமையான தீர்வை கொடுக்குது இந்த அக்ரிமோனி. ஆஹ் அவ் சில இடங்கள்ல நிறைய அவமானங்களை பார்த்ததுனாலயே நமக்கு ஒரு இடம் போகும்போது நமக்கு இங்க பெரிய அவமானம் ஏற்பட போகுது அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்ரிமோனி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த அவமானம் அங்க நடக்கிறது இல்லாம அந்த சூழல்கள் நமக்கு சாதகமாவே இருக்கு, நம்மளை புரிஞ்சுக்க கூடிய சூழலாவும் மாறிடுது. அக்ரிமோனி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அழுத்தத்தை உள்ள வச்சுக்கிட்டு மனம் விட்டு பேச மாட்டாங்க. நம்ம குடும்ப உறவுகள்ல யாராவது ஒருத்தர் மனம் விட்டு பேச மாட்டாங்க, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிறாங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அக்ரிமோனி தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலியமா அவங்க மனம் விட்டு பேசுவாங்க அப்படின்றத நம்ம நிறைய அனுபவ புரிதலாவே நம்ம பார்த்திருக்கோம். சோ எப்பவுமே இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் இதுல உள்ள இருக்கு வெளியே சொல்ல முடியாம ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நிறைய நேரங்கள்ல அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷனா இருக்கிறாங்க. எதுவா வேணாலும் இருக்கலாம், உணவா இருக்கலாம், ஆல்கஹாலா இருக்கலாம், எனி அடிக்ஷனா இருக்கலாம். சோ இதனால இந்த அழுத்தத்தினால அவங்க அடிக்ஷனுக்கு போறாங்கன்னா அக்ரிமோனி எடுக்கும் போது அதுல இருந்து முழுமையா விடுபடுறாங்க. நிறைய பேர் வந்து உணவு, அதாவது கோபம் வந்தாலும் எந்த எமோஷன் வந்தாலும் நிறைய சாப்பிடுற பழக்கம் இருக்கும். அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டே ஒபிசிட்டி இருப்பாங்க, உடல் பருமன் அதிகமா இருக்கும். சோ அவங்க இந்த அக்ரிமோனி தொடர்ந்து எடுக்கிறது மூலியமாவும் அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும், அதாவது மன அழுத்தம் அதிகமா ஏற்படுறதுனாலதான் இது வருது. சோ நோயை நம்ம இங்க பார்க்கல, நம்ம அந்த அழுத்தத்தை தான் பாக்குறோம். சோ இந்த மன அழுத்தத்தை சரி செய்யறதுக்கு இந்த அக்ரிமோனி ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கு. இந்த மன அழுத்தம் அப்படின்றதுக்கு இந்த அக்ரிமோனி ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கு. மனம் விட்டு பேச, மகிழ்ச்சியாய் வாழ அக்ரிமோனி. அக்ரிமோனியோட ஹோல்னஸ்ல பார்த்தா அது ஒரு யூனிஃபைட் ஃபோர்ஸா இருக்கு. உண்மையான வார்த்தை யூனிஃபைட் ஃபோர்ஸ். அதாவது ஒன்னா இருக்கிறது வேற, இரண்டை இணைத்தது வேற. இரண்டை என்னுடைய சுகத்தையும் துக்கத்தையும் இணைத்தது, என்னுடைய கவலையும் நடிப்பையும் இணைத்து அது இல்லாம ஆக்குது. அப்புறம் ரிவீலிங் த ட்ரூ செல்ஃப், நான் யாருன்னு எனக்கே காட்டுறது. ஏன்னா நான் மறந்து போயிட்டேன். நான் மத்தவங்களுக்காக ஒரு பிம்பத்தை காட்டி காட்டி நான் யாருன்னே இன் எசன்ஸ் மறந்து போயிருப்பேன். நான் யாருக்காக இதை உழைக்கிறேன்னு கிளமேட்டிஸ் கேக்குது. நான் நிஜமாவே கரெக்டா தான் போயின்னு இருந்தேன், ஓடினே இருக்கிறேன். ஃபேமிலிக்காக, சொசைட்டிக்காக, வேலைக்காக நச்சுனே இருக்கிறேன். எவ்வளவு நாள் தான் வாழ்க்கையில் நடிக்கிறது, குடும்பத்தில் நடிக்கிறது, குடும்பத்துக்கு. இப்ப நான் எப்ப நான் என்ன உண்மையா பார்ப்பேன்? இப்படியே பழகி 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 அருவருப்பாயிடுச்சு எனக்கு. எல்லாருக்காகவும் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், இது கரெக்டா வந்து அக்ரிமெண்ட் தான் முடிஞ்சிச்சு. எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எப்படி எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியும்? இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் நாட் ரெடி டு செட்டில் ஃபார் எனிதிங். அதாவது எல்லாத்துக்கும் செட்டில் இன் த சென்ஸ் என்ன, நான் லாஸ்ட் ப்ரையாரிட்டியில வச்சுக்கிட்டே இருந்து பழகிட்டேன். அதுல நான் வந்து என்னை ஒழிச்சு வச்சிருக்கேன், அதை வெளில கொண்டு வர்றது, அது சொல்லிட்டோம். அப்புறம் அந்த ஃபியர் ஆஃப் கன்ஃபரன்டேஷன். யாருன்னா இதெல்லாம் கேட்டாங்கன்னா, ஒருத்தவங்ககிட்ட போய் சந்திச்சு பேசவே ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அதுவும் காணாம போயிடும் இதுல. அப்புறம் ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட், பேசி அதெல்லாம் சண்டை ஆயிடுச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ண வேண்டியவன் தான் அப்படிங்கிறது, அதெல்லாம் இல்லாம போயிடும். அப்புறமா ஐ ஸ்டார்ட் லிசனிங் டு த ஹார்ட். நான் என் இதயத்தின் துடிப்பை வந்து இப்பதான் உணர்றேன். அக்ரிமோனி எடுத்த பின்னாடிதான் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கே, அது என்ன, அதை கேட்போம் அப்படிங்கறத நோக்கி கொண்டு போகுது.
அப்புறம் மறைக்க ஒண்ணும் இல்ல, ஒளிச்சு வைக்க ஒண்ணும் இல்ல, நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஒண்ணும் எந்த வகையிலும் குறைவில்ல. எனக்குள்ள ஒரு அன்கவர்ட் பியூட்டி இருக்கிறத உணர முடியுது. அக்ரிமணி தான் அதை வந்து காட்டுது. எனக்குள்ள ஒரு ஒளிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட அழகு, ஒரு உண்மை இருக்கிறத வந்து அக்ரிமணி தான் வெளியில கொண்டு வருது. அப்புறமா லைஃப்ல வந்து இந்த உண்மையா யதார்த்தமா ஒரு ஃபன்னினஸ் இருக்கும், யதார்த்தமா ஒரு நகைப்பு தன்மை இருக்கும். அது அக்ரிமணி எனக்கு காட்டுது. இந்த ஃபேக் லாஃப்டர்ல இருந்து இந்த ஒரு உண்மையான நகைப்புக்கு வர்றேன். அப்புறமா நான் இவ்வளவு நாளா ஒளிச்சு வச்சிருந்த அந்த வலியும் அந்த அழுத்தமும் இப்ப மாயமா மறைஞ்சு போயிடுறத பாக்குறேன். ஒரு பீப்புள் பிளீசரா இருக்கிறவங்க இருந்த நான் வந்து இப்ப நான் பிளேஸ் பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற இடத்துக்கு என்ன அக்ரிமணி தான் கொண்டு வந்திருக்கு. அக்ரிமணி அப்படிங்கிறது நன்றியின் மலர்னு சொல்லலாம், அதே மாதிரி உண்மையின் மலர். இந்த உண்மையின் மலர் அப்படிங்கும் போது இதுல 2 இருதயங்கள் வந்து இறைவன் எப்பயுமே ஏற்படுத்தல, ஒரு இருதயம் தான் கொடுத்திருக்கான். அப்ப இதுல வந்து ஒற்றைத்தன்மை தான் இருக்கும். இந்த வகை மனிதர்களுக்கு அந்த மலர் சொல்ல வருது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை வேறு, இறை வழிபாடு வேறு, ரெண்டா பிரிக்காதீங்க, ரெண்டும் ஒன்னா பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் தான் அந்த உண்மையின் மலரா இருக்கக்கூடிய அக்ரிமணி அப்படின்னு இருக்கு. இந்த வகை மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய மனவேதனை தனக்கு மட்டும்தான் இருக்கிறதா நினைக்கிறதுனாலதான் இந்த நிலை வருது. ஏன்னா எல்லாருக்குமே மனவேதனைன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப வந்து இவங்க வெளியில சொல்றதுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க. இது ஒரு பயம் தான், பயம்ங்கிற ஒரு கேட்டகரியில கூட இதை நம்ம பார்க்கலாம். அப்ப வெளியில சொல்றதுக்கு ஒரு பயம் இருக்கு இவங்களுக்கு. இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கணும். வேர்ல்டு லெவல்ல இருக்கிற பேட்ச் ஃப்ளவர் எக்ஸ்பர்ட்ஸ் 40 வருஷமா இருக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணதுல இந்த கேட்டகரைஸ் பண்றோம்ல, பயத்தினுடைய மலர்கள், அன்சர்டனிட்டி மலர்கள், அதெல்லாம் கிடையாது. எல்லா மலர்களும் பயத்தை தரும். இப்போ அவர் சொன்ன கண்டுபிடிப்பாரு, அதை வந்து முதல்ல நம்ம டயக்னைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அது கரெக்டா உள்ள நுழைஞ்சவங்களுக்கு ரெமிடியை கத்துக்கணுங்களுக்கு மட்டும் தான் தெரியும், கேட்டகரைஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் நம்ம முதல்ல சொல்லிட்டோம், 38 மனநிலையா மட்டும் பாருங்க, பிரிக்காதீங்க. அன்சர்டனிட்டி, லோன்லினஸ் அதெல்லாம் அவசியமற்றது. அந்த காலத்துல அவருக்கு புரிஞ்சுது, அவர் அப்படி வச்சாரு. அப்ப இதுவும் ஒரு வகையில ஒரு பயம்தான் அப்படின்றது ஃபைண்டிங் வந்து இன்னும் உள்ளுணர்வா வந்த ஃபைண்டிங். வந்து அவங்க பயப்படுறது வந்து நியாயம் இல்லாததுதான். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த மனவேதனை இருக்கு. அதை ஒரு சிலர் வந்து வெளிப்படுத்துறாங்க, ஒரு சிலர் வெளிப்படுத்தல. அதுக்கு இறைவன் வந்து, ஏன்னா நம்ம இறை வழிபாடு வாழ்க்கை வேற ரெண்டா பிரிக்கிறது தான் இதுக்கு காரணம். அப்ப வந்து நமக்கு பேசுறதுக்கு வெளியில ஒரு நபர் இல்லையேன்னு இவங்க ஏங்குறாங்க. பட் இறைவன் வந்து ஆன்மாவில இருந்து பேசிதான் இருக்கான். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மனிதர்கள் அந்த பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்ற இவர் ஆரம்பிச்சதே நடந்து 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 பேசுறதுக்கு யாரும் இல்லையடா, அவசியமே இல்லையடா யார்ட்டையும் பேசுறதுக்கு, வெறுமையா நின்னாரு. அதனாலதான் ஞானிகள் யோகிகள் எல்லாம் பேசுறதே கிடையாது. மௌனத்தின் மொழியை புரிந்து கொள்ள அக்ரிமணி, பிரபஞ்ச மொழியை புரிந்து கொள்ள அக்ரிமணி. மௌனமாக இருத்தல், மௌனம் வேற மௌனம் வேற. மௌனம் என்பது வாய்மூடல் மட்டும்தான், மௌனம் என்பது அந்த நிலையில் இருத்தல். அந்த மாதிரி வந்து இவங்க வெளியில தேடுறாங்க. பட் ஆன்மாவில இருந்து எப்பயுமே செய்தி வந்துட்டு இருக்கு. அதை பேசும் பொழுது அதனுடைய மொழியை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு வந்து இந்த உண்மையாளரா இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு மனிதரும் இன்னொரு மனிதருக்கு உண்மையாளராக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு குறை இருக்கும், அதை வெளியில சொன்னா நமக்கு தன்மானம் கேடு ஏற்படுங்கிறத எல்லாரும் மறைச்சுதான் வைப்பாங்க. அப்ப வந்து எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதருக்கு உண்மையாளராக இருக்க முடியாதுன்னு சொல்றதுதான் இந்த ஒரு மலர் தீர்வை வருது. அதை வந்து அக்ரிமணி எடுத்துக்கும் பொழுது நமக்கு நாம உண்மையாளரா இருக்கிறதுக்கு இந்த மலர் தீர்வு உதவியா இருக்கு. பீஸ் மேக்கர் அக்ரிமணி அன்பின் சொரூபமாக, உண்மையின் சொரூபமாக இருக்கக்கூடியவர்கள். நன்றி உணர்வு, உண்மை, நேர்மை, ஆழ்ந்த அமைதி, சமாதானம், ஒளிவு மறைவற்ற பேச்சு, மனத்தெளிவு, ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடியவங்க. முகத்துல மட்டும் கிடையாது, அகத்திலும் அமைதி, மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் முழுத்தன்மையில. நம்மளோட வாழ்க்கையில இல்ல வேலையில இல்ல வியாபாரத்துல வந்து நம்ம இழந்தவற்றை பெற்று தரக்கூடியதா இருக்கு இந்த அக்ரிமணி. நம்ம பணக்காரனா இருந்தோம், இப்ப ஏழை ஆகிட்டோம் அப்படின்ற அந்த நிலையை கூட மாற்றக்கூடியது. எங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகணும்னு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் அமைதி சமாதானம் நிலவணும்னு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் நம்ம பேசி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ, அங்க எல்லாமே அக்ரிமணி தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா வந்து பேரம் பேசுற இடங்கள்ல இல்ல விவாதம், வம்பு சண்டை, சண்டை சச்சரவு, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அக்ரிமணி நல்லாவே யூஸ் ஆகும். இப்ப கோர்ட்டு கேஸ் போன்ற வாதாடும் இடங்கள்லயும் ஒரு இடம் வாங்கணும் இல்ல விற்கணும் அப்படின்னாலும் இந்த மலரை
எடுக்கும் போது நம்ம நினைக்கிறது வெளியில சொல்லாமலேயே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கிட்ட ஒருத்தர் உண்மை பேசணும், இல்லைன்னா நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னாலும் அது அக்ரிமோனி தான். மகிழ்ச்சியாக இருக்க விரும்பும் மனிதர்களா மாறிடுறாங்க. பிரச்சனை ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாவும் ஆகிடுறாங்க. இந்த மனிதர்கள் ஆன்மாவின் ஒளியில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அன்பையும் ஆனந்தத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள். மற்றவங்களை விட நான் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, யாவருடனும் நம் சமமானவன் அப்படிங்கறதை உணர வைக்கக்கூடியதா இருக்கு இந்த அக்ரிமோனி ஃப்ளவர் கன்சீஸ். இந்த அக்ரிமணி அப்படின்ற மலர் அப்படின்னு சொன்னாலே வாயடைத்து போகுதல் ஆற்றாமை, இதுதான் ரொம்ப முக்கியமான 2 வார்த்தைகள் அதை சொல்றது. இந்த அக்ரிமணி ஃப்ளவர் மலர் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ஒதுங்கி போவாங்க. கொடுத்த கடனை வசூலிக்க தெரியாது. அவங்களோட உரிமையை யாராவது எடுத்துக்கிட்டா கூட போய் இல்லாம சண்டை போடுவாங்க, பரவாயில்ல விட்டுட்டு போட்டோம். ஏன்னா பயம், அந்த இடத்துல நம்மளால எதுவும் வாங்க முடியாது, நம்ம நிம்மதி போயிடும், அதனால வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. அதோட எப்பயுமே அவங்களுக்கே அவங்கள பத்தி புரியல, அவங்கள பார்த்தா அவங்களுக்கே பயமா இருக்கு, அவங்க கூட அவங்களாலேயே தனியா இருக்க முடியல அப்படின்றதுனாலதான் கூட யாரையாவது வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப நல்ல விதத்துல பாத்துப்பாங்க. கூட இருக்கவங்க எல்லாத்தையும் நல்ல விதத்துல பாத்துக்குவாங்க. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் எல்லாருக்கும் கஷ்டம், வாழ்க்கைனா கஷ்டம் வரதான் செய்யும்வாங்க. ஆனா உள்ள நிறைய வச்சு அழுத்தி 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 அது ரொம்ப அதிகமா பதிஞ்சு, முக்கியமா நம்மளுக்கு ராஜ உறுப்புன்றது கல்லீரல். எல்லாம் ரொம்ப அதிக ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, அதிக ப்ரெஷர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே காமிக்கிறதுக்காக, எக்ஸாம்பிளுக்கு நான் டிரைவிங் பண்றப்போ ஒரு கேப் டிரைவர் எப்ப பாரு ஷோல்டர் தூக்கிட்டே இருந்தாரு. அது நம்ம கூட உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுது, ஆனா அவருக்கு அது தெரியவே இல்லை. என்னன்னு கேட்டா, எனக்கு வருஷக்கணக்காகி பழகிடுச்சு மேடம். ஏன்னா அவருக்கு அது ஒரு அவுட்லெட் மாதிரி அவர் வச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரெஸ் அதை வெளியில ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணா அந்த மாதிரி பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே தள்ளுறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப அஜிடேட்டட் எனர்ஜி இருக்கும் உள்ள வச்சு, வெளியில யாருக்கும் எதுவும் சொல்லாம அண்ட் மத்தவங்க எல்லாத்தையும் எப்பயுமே ப்ளீஸ் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் நல்ல பிள்ளைன்ற மாதிரியே இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா அவங்க என்ன பத்தி கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஸோ என்ன பத்தி கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்றத டைவர்ட் பண்றதுல இவங்க பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே ஒரு மாதிரி டீப் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அவங்கனாலே அவங்கள சகிக்க முடியல அப்படின்றதுனாலதான் அவங்க எப்பயுமே யாராவது ஒரு துணை கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் அதே அவங்க முழு தன்மையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உண்மையான நபர்கள். அவங்க நேர்மைக்கு பேர் போனவங்க. மாதிரி சிரிச்சுக்கிட்டே சௌகரியமா நடிச்சிட்டு இருக்கவங்க அப்படியே உண்மையான அமைதியை அடையிறதுக்கு இந்த அக்ரிமணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா பேசுற நபர்கள் எல்லாம், லாயர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமணியோட முழு தன்மையாளர்களா இருப்பாங்க. சில பேர் பேசவே மாட்டாங்க, அவங்க நல்லா பேசிக்கிட்டே இருந்தா என் ஃப்ரெண்டு, ஆனா இன்னைக்கு அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு புழுங்கி போய் அவங்க அந்த மாதிரி பண்றது. அந்த மாதிரி நபர்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளேயே இருக்கிற முரண்பாடான எனர்ஜில இருந்து அவங்க வெளியில அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வாழ்றதுக்கு ரொம்ப உதவி பண்ற மலர் அமைதியை கொடுத்து உதவி பண்ற மலர் அக்ரிமணி. அக்ரிமணி அந்த பேரை சொல்லும் போதே ஒரு பேரானந்தம், அமைதி உணர முடியும். இந்த மலரோட சோல் லெசன் என்னவா இருக்கு அப்படின்னா, எப்படிப்பட்ட பரீட்சை, துன்பம், சோதனை வாழ்வில் இருந்த போதிலும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதியை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது இதோட சோல் லெசனா இருக்கு. இன்னொன்னு, உண்மையான அமைதி அப்படிங்கிறது வேதனையும் துன்பத்தையும் உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிறதுல இல்ல, அதை ஏத்துக்கிட்டு எப்படி வாழணும் அப்படிங்கிறத கத்து கொடுக்கக்கூடியதா இந்த மலர் இருக்கு. உள்ளத்தில் உள்ளத சரியாவும் தெளிவாவும் உண்மையாவும் பேச உதவுது. இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு பொருளை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, எங்க வச்சேன்றத சொன்னாங்க. ஆனா எந்த இடத்துல அப்படின்றது மட்டும் நான் 2-3 நாளா அதே இடத்துல தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னாங்க. அக்ரிமணின்ற பேரை மட்டும்தான் அவங்களுக்கு நான் சொன்னேன். அவங்க சொல்லிட்டு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்திலேயே கால் பண்ணாங்க, எங்க இருந்துச்சோ அந்த பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு, கரெக்டா ஞாபகம் அப்படின்னு. இந்த முக்கியமான விஷயம் எனக்கு மனசுக்குள்ளேயே ஞாபகம் இருக்குங்க, ஆனா வெளியே வரலங்க.
இவங்க மனசுக்குள்ள இருக்குது, எங்க வச்சேன்னு நினைவு இருக்கு, ஆனா தெரியலன்னும் போது அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது அக்ரிமணி. அது அவங்க ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அப்போ வந்து பேரானந்தத்தை தரக்கூடிய மலரா இதை நான் பார்த்தேன். இன்னொன்னு இது வந்து இந்த செடியை வந்து ஒரு தோழமையோட அன்பான ஒரு செடியா இருக்கும்போது அந்த தேவைப்படக்கூடிய மனிதர்கள் இல்ல அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருப்போம் அப்படின்னா எல்லாருமே நல்லா மகிழ்வா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்போம் அப்படிங்கறதான் இது கத்து கொடுக்குதுண்ணா. அக்ரிமணி கொத்து கொத்தாக மஞ்சள் நிறத்தில் மனதை கொள்ளை கொள்ளும் மலர்கள். இந்த தாவரம் வந்து அதிகமான புழுதி உள்ள மண்ணில் வளரக்கூடியது. இதனுடைய விதைகள் வந்து ஆடையொட்டி போல இருக்கக்கூடிய விதைகள். இது வந்து தன்னுடைய உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்காக வந்து கால்நடைகள் மீதும் இல்ல மற்ற இடங்களில் வந்து பரவி ஒரு ஒரு ஒட்டு தாவரம் போல, அதாவது மற்றவங்களை வந்து ஒரு நம்பி வாழக்கூடிய தாவரம் போல வளருது. அதனால இந்த நபர்கள் வந்து மற்றவர்களை வந்து நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழலும் இந்த அக்ரிமணியினுடைய தன்மையில் இருக்கும். வந்து பொதுவாக வந்து கால்நடைகளுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் செடி கொடிகளுக்கும் இந்த மலர் மருந்து அக்ரிமணி அதிகமாக பயன்படுகிறது. ஹீலர்ஸ், டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட், பூமிக்கு அடியில் வந்து நிறைய அந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு இந்த மலர் மருந்து அதிக தேவைகளை வந்து அவர்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்து மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிமையான முறையில் வந்து தீர்வு கிடைப்பதற்கு அக்ரிமணி பயன்படுகிறது. ஆத்மார்த்தமான மன அமைதியை அருளக்கூடிய மலர் வந்து அக்ரிமணி. இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து அடிக்கடி மூச்சு காற்றை இழுத்து விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. தனது வலிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இவர்கள் வந்து வெளியில் சொல்லக்கூட துணிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வந்து எப்பொழுதுமே இவர்கள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய நிலை மௌனம் அல்லது வந்து ஒரு மெலிதான ஒரு சிரிப்பு, இப்படிதான் அவர்கள் வெளிக்காட்டுவாங்க. மெதுவாக பேசக்கூடியவர்கள். இவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து சத்தமாகவே வராது. சில நேரங்களில் வந்து காற்று மட்டும் கூட வரும். இவர்கள் வந்து மனிதர்களிடம் அதிகமாக பழகுவதை விட செல்ல பிராணிகளிடமும் தாவரங்களிடமும் அதிகமாக பேசக்கூடியவர்கள். மனம் விட்டு இவர்கள் அதிகமாக பேசணும்னா அது வந்து பிராணிகள் கூடவா இருக்குது, இல்லைன்னா தாவரங்கள் கூடவா இருக்குது. எப்பொழுதுமே வந்து சித்தப்பிரமை பிடித்தவர்கள் போல இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அடிக்கடி வந்து தலையை சொறிகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தவற விட்டது போல அடிக்கடி பார்த்துன்னு இருக்கிறது, விட்டத்தை பார்த்து கொண்டே இருப்பவர்கள். இவங்கெல்லாம் வந்து அக்ரிமனுடைய தன்மையாளர்கள் வந்து தன்னுடைய மனதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு நிலை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்றை பத்தி நினைச்சுட்டே இருப்பாங்க. இவங்க வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கிற போல இவங்க ஃபீல் ஆகும். தன்னை பற்றி வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அக்ரிமணி வந்து சாப்பிட்டு வரும் காலத்தில் வந்து நான் என்பது உலகம் என்பதும் நான் என்பதும் உலகம் என்பதும் வேறு வேறு அல்ல என்ற விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். A thing of beauty is joy forever. அழகு எப்பயுமே இன்பத்தை தர வேண்டும் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன். ட்ரூத் இஸ் பியூட்டி, பியூட்டி இஸ் ட்ரூத். உண்மையே அழகு, அழகே உண்மை. அக்ரிமணி தான் உண்மை, அக்ரிமணி தான் அழகு. A thing of beauty is joy forever அப்படின்னா ஒரு அழகுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது எப்பயுமே ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். அப்ப அழகுனா என்னன்னு பாத்துங்க, உண்மைனா என்னன்னு பாத்துங்க. உண்மையும் அழகும் ஒன்றே, அதை சொல்றதுதான் அக்ரிமணி. நன்றி.